ஹலோ மக்களே! நான் இதுக்கு முன்னாடி போட்ட கொஞ்சம் வீடியோஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. நான் அடிக்கடி வந்து புதுசா ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்து ஃப்ளவர் வேஸ்ல மாத்திட்டே இருப்பேன். இந்த டைம் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஃப்ளவர்ஸ் எல்லாம் சீக்கிரமா வாட ஆரம்பிச்சுருச்சு. அது வாடினதுமே தண்ணிக்குள்ள வந்து சொத சொதன்னு ஆயி, சின்ன சின்ன சின்னதா நெறைய பூச்சி அத சுத்தி வர ஆரம்பிச்சுருச்சு. நான் வந்து 3, 4 டேஸ்க்கு ஒன்ஸ் ஃப்ளவர்ஸ் மாத்துனாலுமே சுத்தி சுத்தி அந்த பூச்சி வந்துட்டே இருந்தது. எனக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அதுவும் அந்த பூச்சி வந்தப்போ என்னமோ 2, 3 தான் இருந்த மாரி இருந்தது. திடீர்னு ஒரு நாள் காலைல வந்து பார்த்தா 30, 40 பூச்சி சுத்திட்டே இருக்கு அந்த ஃப்ளவர் வேஸ சுத்தி. அதனால வெயில் கொஞ்சம் குறையட்டும். அது வரைக்கும் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஒரு 4, 5 பஞ்ச் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டேன். எனக்கு ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஃப்ரெஷ்ஷா வாங்கி வைக்கிற மாரி இருக்காது. ஆனா இந்த பூச்சிக்கு பயந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வைக்கிற மாரி ஆயிடுச்சு. ஸோ ஒரே ஒரு ஃப்ளவர் வேஸ்ல மட்டும் கொஞ்சம் பஞ்ச்சா ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் பொக்கே மாரி வச்சு செட் பண்ணிட்டேன். யூகேல வெயில் அடிச்சாலும் பிரச்சனையா இருக்கு, மழை வந்தாலும் பிரச்சனையா இருக்கு. வெயில் இல்லன்னா, ஐயோ! வெயிலே இல்லன்னு இருக்கு. இல்லன்னா, இவ்ளோ வெயில் இருக்கே! அப்படின்னு இருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டம் தான். அந்த பூச்சி போற வரைக்கும் ஃப்ளவர்ஸும் வாங்க முடியாது. அது வரைக்கும் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் பொக்கே ஃப்ளவர்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பூச்சி தொல்லைய அவாய்ட் பண்றதுக்கு யாருக்காவது ஏதாவது டிப்ஸ் தெரியும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே! ஏன்னா இந்த பூச்சிங்க தொல்ல தாங்க முடியல. டாட்டா!